வணக்கம். தருமபுரி டைம் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். புங்கம்பள்ளியில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு, பள்ளி மாணவர்கள், பெண்கள் பாதிக்கப்படுவர், மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு. தொடர்வது விரிவான செய்திகள். தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி அருகே உள்ள புங்கம்பள்ளம் கிராமத்தில் புதிய அரசு மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புங்கம்பள்ளம் கிராமத்தில் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் மற்றும் பால் கறவை மாடுகள் வளர்ப்பு இருந்து வருகிறது. இதனிடையில் கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் தினமும் பயன்படுத்தும் சாலையோரத்தில் அரசு மதுபான கடை திறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்ட அனைவரின் பாதுகாப்பும் பாதிக்கப்படும் என்றும், பள்ளி மாணவர்கள் தினமும் நடந்து மற்றும் சைக்கிளில் அந்த வழியாகவே சென்று வருவதால் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்றும், மேலும் குறுகலான அந்த சாலையில் மதுபான கடை செயல்பட்டால் வாகன நெரிசல் அதிகரித்து விவசாய பணிகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மதுபானம் அருந்து வருபவர்கள் அப்பகுதியில் கூடுவதால் பெண்கள் மற்றும் மாணவிகள் கேலி கிண்டலுக்கு ஆளாகும் சூழலும் உருவாகும் என்றும், காலி மதுபாட்டில்களை விவசாய நிலங்களில் வீசப்படுவதால் விவசாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குழந்தைகளின் எதிர்காலம், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புங்கம்பள்ளம் கிராமத்தில் புதிய அரசு டாஸ்மாக் மதுபான கடை திறக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.